வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு கவுண்டர் வீடியோ போடுவோமே. செயின்ட் அகாத்தாவோட ஸ்கல்லை வெனரேஷன் பண்ணும்போது நம்ம ப்ராட்டஸ்டன்ட் நண்பர்கள்லாம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் காலி பண்ணதுனால ஒரு கவுண்டர் வீடியோ போடலாமேன்னு நினச்சேன். அந்த வீடியோவும் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணி பேசும்போது தான் நம்ம கேத்தலிக் கனெக்ட் இருக்கிறாங்கள, அழகான ஒரு டாக்குமெண்ட் விட்டாங்க. நீ என்னடா ப்ராட்டஸ்டன்ட் நம்மளை தாக்குறாங்கன்னு நீ போய் தாக்குற, இரு நானே கேத்தலிக்கை தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாவை தாக்குற மாதிரி இல்லை சோசன்ற ஒரு சீரீஸ்க்கு முட்டு கொடுத்து அதில் மாதாவை பற்றி தப்பாக டெபிக் பண்ணதை ஒரு அழகாக முட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மதர் மேரி கர்ப்பமாக இருக்கிறாங்களே, அப்போ பிரசவ வலி வருதா? நமக்கே பிரசவ வலி வருது. ஏன் வருதுன்னா, நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக பிறந்துட்டோம். தொடக்க நூலில் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஒரு பிரசவ வலி வருது. ஆனால் நம்மளோட 2 டாக்மா இருக்குது, இமாக்குலேட் கன்செப்ஷன் அண்ட் பெர்பெச்சுவல் வர்ஜினிட்டி. அதன்படி பார்த்தா ஜீசஸ்ஸு ஒரு பிரசவ வலி இல்லாமல் தானே பிறக்கணும். மனிதனாக பிறந்துட்டார், பிரசவ வலியோடு பிறந்தார்னா அப்போது இமாக்குலேட் கன்செப்ஷனுக்கும் பெர்பெச்சுவல் வர்ஜினிட்டிக்கும் என்ன அர்த்தம்? அது நம்ம நம்புறது கிடையாது. நம்மளோட சேக்ரெட் ட்ரெடிஷன்னு ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் மிராக்குலஸாக தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஒரு டாக்மாலையும் பேசப்படலை. நம்மளும் அதை பற்றி பெருசாக சொல்லலை, ஏன்னா நமக்கு தெரியும். ஆனால் இந்த சோசன் சீரீஸு நான் ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஹியூமனாக காட்டுறேன், சரி காட்டுறாங்க. மதர் மேரியை நான் அல்ட்ரா ஒரு ஹியூமனாக காட்டுறதெல்லாம் நிறைய வேலைலாம் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் சீரீஸ் பாருங்கள் தெரியும். மதர் மேரியை எப்படி ஒரு எப்போவுமே பதட்டப்படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனாக தான் காட்டணும். அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் இதை அவன் சொல்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சீரீஸில் மதர் மேரி பிரசவ வலி வரதுலேயும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சோசன் மாதிரி சீரீஸை எதுக்கு நம்ம கேத்தலிக் கனெக்ட் முட்டு கொடுக்கணும்? நம்மக்கிட்ட கேட்டிகிசம் இல்லையா? எப்பா நீங்கள் கேட்டிகிசமே சொல்லித்தரலனா கூட பரவாயில்ல. எங்கள் அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் நீ நல்லது பண்ணுறியோ இல்லையோ உபத்திரவம் பண்ணாமல் இருடா போதும், அதுவே பெரிய விஷயம். நம்ம அது கெட்டது பண்ணாமல் இருந்தாலே போதும். தயவு செய்து நீங்கள் கேட்டிகிசம் எடுக்காதீங்க. இதை கேட்டிகிசம் டூலாக யூஸ் பண்ணி பாழா போனதை இன்னும் பாழாக்காதீங்க.